நீங்கள் 50 to 55 kgs அண்டர் வெயிட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு வருத்தப்பட வேணாம். ஸோ அது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி டயட் சார்ட் ஒன்று சொல்கிறேன், சரிங்களா? 100% உங்களுக்கு ரிசல்ட் வரும். மேல் ஆர் ஃபீமேல் போத்துக்கு இது யூஸ் ஆகும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன ஐட்டம் அப்படிங்கிறத லைனாக சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. சிக்கன் 200 கிராம், எக் 3 அது 2 எல்லோ எடுத்துக்கோங்க, ஒரு ஒயிட், ஓகேங்களா? சிக் பீஸ் சுண்டல் 100 கிராம்ஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ 100 கிராம்ஸ், ரைஸ் 600 கிராம்ஸ், சப்பாத்தி 4 நம்பர்ஸ். இந்த ஐட்டம் ஃபுட்டில் பிளான் பண்ணிக்கோங்க. தென் ஒரு ஷேக் ஒன்று எடுக்கிற மாதிரி இருக்கும், அது என்னென்ன ஐட்டம்னு நான் சொல்லிடுறேன். மில்க் 200 ml, 3 பனானா, 5 நம்பர் ஆல்மண்ட்ஸ், 3 டேட்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டர், ஓகேங்களா? இதெல்லாம் சேர்த்து ஒரு ஷேக் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் எடுத்தால் போதும். இப்படி பண்ணாலே உங்களுக்கு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். தென் ஒரு நாளைக்கு வாட்டர் இன்டேக் 3 லிட்டர்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸ்லீப் 7 hours மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு இந்த டயட் கேலரிஸ் எடுக்கும், சில பேருக்கு இந்த கேலரிஸ் எடுக்கும் போது கொஞ்சம் ஸ்டொமக் ரொம்ப முன்னாடி வரமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேலரிஸ் எடுத்தது மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், வீக்லி ஒரு 4 times ஆச்சு வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரோட்டீன் இன்டேக் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணாமல் இந்த அளவுக்கு ப்ரோட்டீன் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணலாம், ஓகேங்களா? பாடி வெயிட்டை தாண்டி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 4 days போங்க. ஒரு 1 hourக்கு மேலே ஜிம்மில் இருக்க வேண்டாம். கார்டியோ பண்ணிடாதீங்க, ஏன்னா வெயிட் கெயின் ப்ராசஸ். அதனால் ஏன்னா ஆல்ரெடி அண்டர் வெயிட்டில் தான் இருப்பீங்க, மெட்டபாலிசம் ஹையில் இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி வருதுன்னு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள்.